guys, welcome back to another video. So இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட இன்வாலிடேஷன் லைன்ஸ் நான் எப்படி இன்வாலிடேஷன் சூஸ் பண்ணலாம் ஸோ அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ பார்த்தலாம். என்னோட பவர் ஆஃப் 3 வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ அந்த ட்ரேட் பிரேக் டவுனோட வீடியோ வந்து இட்ஸ் கோன் பி இன்னா சென்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலி என்னோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து வர. ஸோ நேற்று என் லைவ் பார்த்தவங்களுக்கே தெரியும், நான் லைவ்ல இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அது எப்படி எடுத்திருந்தேன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் இருந்தது. இங்கே லெஃப்டில் இருக்க ஒரு செல் சைடை டேர்ல்ஸ் படித்தான். ஐ வாஸ் இன் M15 அண்ட் எப்போவுமே லாஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் நாட் அன் ஆக்சுவல் சூ. இதில் மறுபடியும் அகைன் இன்னொரு ஹண்ட் பண்ணோம். ஹண்ட் பண்ணப்போ there was an SMT in play which was ES. NAS under took this low அண்ட் இப்படிதான் நான் இதுதான் என்னோட பிரமிட் என்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ என் டார்கெட்ஸ் வந்து தீஸ் ஹைஸ் விச் இஸ் LRLR அண்ட் கரண்ட் டேவோட ஹைஸ் தான் என்னோட டார்கெட் விச் அகைன் இண்டிகேட்ஸ் ஏஷியா ஹை அஸ் மை ட்ரான் லிக்விடிட்டி. ஸோ நேற்று நான் லைவ்ல கிவ் அவே இருந்ததுனால என்னால் இந்த இனிஷியல் என்ட்ரி எடுக்க முடியல. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் த டைம் there was an SMT with ES if I'm not wrong. See, NAS making lower lows and ES making higher lows. So there was an SMT which occurred at a key level and a key time. So when an entry method பார்த்தவங்களுக்கு தெரியும், this candle would have been my entry, the stop loss below this low and my target would have been these guys. But unfortunately நான் லைவ்ல இருந்ததுனால I couldn't take this entry. So இந்த entry நான் மிஸ் பண்ணிட்டேன் and I was waiting for the 9:30 to open. 9:30 open ஆகுது. டைம்னா 9:37, 9:38, 9:39, I'm sorry 9:29, 9:30. 9:30 open on it went higher but it got again low runs. So low வந்ததுக்கு அப்புறம் I entered a position here. My stop was below this low and again here also there was an SMT. This low got total swoop down NAS, whereas in ES in YM it haven't. These lows below closely 9:29, 9:33, 9:29, sorry தப்பா போட்டேன் 9:29. ஸோ இதுதான் என்னோட என்ட்ரி. நான் என்ட்ரி எடுக்கும்போது சொன்னேன் இந்த என்ட்ரி லைட்டாக சொதப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் பிரேக் ஈவன் அண்ட் ஐ காட் ஸ்டாப் அவுட் இன் பிரேக் ஈவன். அதுக்கப்புறம் நீங்கள் நடந்ததை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். AM was fucking miss. மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தான் AM செஷன் ஃபுல்லாக. ஸோ எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு எனக்கு கேமில் எந்த ரேட்ஸுமே வராது. பட் என் ட்ரான் லிக்விடிட்டி இன்னும் மெட் ஆகல. ஸோ எனக்கு பிஎம்ல ட்ரேட் வரும்னு தெரியும். பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனாக ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சார் போல, பிச்சுட்டு பறந்துட்டான் மார்க்கெட்டுக்கு. சுடு 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 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அன்டில் அ பிக் மிஸ் இந்த 9:30 ஓப்பன்லேருந்து இந்த 11:30 வரைக்கும் there was a big miss. சாப் ஃபெஸ்டிவல். ஸோ இப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் திஸ் இஸ் a low probability trading condition. பெட்டர் AM ஸ்கிப் பண்ணிட்டு PM வரணும். ஏன் AM ஸ்கிப் பண்ணோம்? யூஸ்வலி ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட AM ரேஞ்ச் ரொம்ப பெருசு. ஸோ ICT சொன்னபடி தான் முன்னாடி நாளோட AM அதிகமாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே ட்ரேட் PM ஏம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் like it was so much chop. Again then there was this one side delivery. அப்ளை பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. பட் இங்கே தான் நீங்கள் இன்னும் நோட்டீஸ் பண்ணணும், நான் இந்த இடத்துல என்ட்ரி விட்டுட்டேன். ஸோ ஐ வெயிட்டட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எல்லாரும் ஏற்றிக்கிட்டே போகிறானா, இதை எப்படி எல்லாரும் கண்டுபிடிக்கிறது? இப்போ எனக்கு ட்ரேட் வருமா வராதான்றதை நான் எதை வச்சு ஃபைன் பண்ணுவேன்னா, நான் சொல்ற மாதிரி தான். இப்போ ஒரு செல் கேண்டில் வரணும், நல்லா நீளமா செம்ம பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த செல்லுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பொறுமையாக வெயிட் பண்ணேன். வந்தானா ஒரு பெரிய செல்லு. இந்த கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் மனசாட்சி தொட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க லாங் அடிப்பீங்களா ஷார்ட் அடிப்பீங்களா? நீங்க மேல ஸோ மேல ஹைஸ்ல எஸ்எம் தெரிந்தது, ஒயம் கூட சி ஹைஸ்ல எஸ்எம் தெரிந்தது. நாஸ் தூக்கிட்டான், ஒயம் தூக்கல. there was this SMT on the highs. ஸோ இங்க இவ்வளவு கான்ஃபிடன்சஸ் இருக்கு. இதை பார்த்து நீங்க லாங் அடிப்பீங்களா ஷார்ட் அடிப்பீங்களா? ஒன் சைட் ஆன்சர். உங்களுக்கு M15 FVG IFVG மாறிடுச்சு, BPR ஃபார்ம் ஆயிடுச்சு, CST ஃபார்ம் ஆயிடுச்சு, F15. ஸோ ஆப்வியஸ்லி இது ஃபுல்லா எல்லாரும் வச்சு ஷார்ட் எடுப்பீங்க. கரெக்டா? இதுதான் நான் என்ட்ரு ஆக வேண்டிய இடம். என்னோட பிவோத்ரி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் டைமிங்ல ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகுதா? க்ளோஸ் ஆயிடுச்சு. 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த 1 hour கேண்டில் ஓப்பன் ஆகும்.
அந்த 1 hour கேண்டில் நான் எப்படி ப்ளே பண்ணலாம்? ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். என் பயாஸ் புல்லிஷ். ஏன் பயாஸ் புல்லிஷ்? ஏன்னா எனக்கு தெரியும் மார்க்கெட் ஷார்ட் ஆகாதுன்னு. பிகாஸ் திஸ் இஸ் பக்கா பேட்டர்ன். எல்லாரும் மாட்டக்கூடிய பேட்டர்ன் இது. எனக்கு தேவை, நான் எதிர்பார்க்கறது இந்த சிக்னேச்சர் தான் பிரைஸ்ல. என்னோட பயாஸ்க்கு அப்போசிங்கா ஒரு கேண்டில் இறக்கணும். அந்த கேண்டில் இறக்கும் போது எல்லாரோட பயாஸையும் அந்த கேண்டில் மாத்தி விடணும். நான் என்டர் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க M30 எஃபிஜி இருக்கா? அகைன் M15 எஃபிஜி அங்கதான் இருக்கு. H1ல எஃபிஜி இல்ல. எஃபிஜி ஓப்பன் ஆகும்னு நினைச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓப்பன் ஆகல. பட் M30 M15 எஃபிஜி இஸ் சப்போர்ட்டிங் வந்து. இப்போ எனக்கு தேவையெல்லாம் SMTs. PO3 PO பார்த்தவங்களுக்கும் புரியும். வெயிட் பண்ண கரெக்டா பாத்தீங்கன்னா 2 AM இங்க ஓப்பன் ஆகும். 2 AM ஓட PO3 தான் அப்ளை பண்ண வரேன் ஆக்சுவலி. 2 AM எங்க? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த ரெண்டாவது கேண்டில் 2 PM ஓட கேண்டில் ஓப்பன் ஆக போகுது. இப்போ இந்த இடத்துல SMT இருக்கான்னு கேட்டீங்கன்னா there was an SMT with YM in these lows. இந்த 12.7 என்ற லோவை நாஸ் தூக்கல. where if you go to YM, the 12.7 low got total soup in YM. ஸோ எனக்கு தேவையான SMT இருக்குது. இப்போ என்னோட டார்கெட் எது? என்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் தீஸ் செல் சைட் எஃபிஜிஸ் என்றோம். என் பயாஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதான் மேட்ரு. ஸோ லாஸ்ட் லெவலுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போகிறோம். பர்ஃபெக்டாக 2.5 உட்காதான் என் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வீடியோலே சொல்லியிருப்பேன். இப்போ என்னோட என்ட்ரி மாடலான பிரேக்கர். ஸோ திஸ் would have been my breaker. இந்த எஃபிஜியை நான் இப்போ சுருக்கி இந்த இடத்துக்கு குட்டி பாக்ஸ் எப்படி மாத்திக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் would have been my entry. பட் நான் ஆர்ஆருக்கு ஆசைப்பட்டதுனால நான் ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஸ்டாப் லாஸ் வந்து அக்ரெசிவா எங்கே வச்சேன். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருந்தாலும் 2 PM ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி ஓப்பன் லோ எனக்கு ப்ளே ஆகணும். ஸோ லோ ப்ளே ஆச்சு. ஐ காட் டேக். பார்த்தீங்கன்னா தெரியும், டேக் ஃபில் ஆயிடுச்சு. மை டார்கெட் வாஸ் தி சைஸ். அண்ட் லெட்ஸ் see the trade breakdown. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நான் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கரெக்டா அப்ப இந்த இடத்துல இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா YM போயிட்டு அந்த ஹை அடிச்சிட்டு கரெக்டா இந்த இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா YM போய் அந்த ஹையஸ்ட் அடிச்சிட்டான். இல்ல அடிக்கல, ஆமா YM அந்த ஹையஸ்ட் அடிக்கல. அப்ப எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் ஒரு லேக்கு ஹோல்ட் பண்ண நினைக்கிறேன். இல்லன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல வரும்போதே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ அம் நாட் ராங். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணனா எங்க க்ளோஸ் பண்ண தெரியல. ஏன்னா அதுக்குள்ள YM அடிச்சுட்டு இருப்போம் அந்த ஹைஸ். YM அடிச்சிட்டான் கரெக்டா. இந்த கேண்டில் பிளே ஆகும்போது நாஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அலர்ட் வச்சிருந்தேன்னா கரெக்டா இந்த ஹைஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் பொசிஷன்ஸ். ஸோ இட்ஸ் would have been almost yielded me around 3.5 around. So this is how I incorporate the PO3 and everything. Continuation trades, questions ஸ்கீலிங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த சிம்பிள் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவேன். இது பார்க்க சிம்பிளா தெரியும், பட் இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் பயாஸ் யூ வில் கெட் ஃபக்ட் அப். ஏன்னா நான் அப்பயே படிச்சு சொல்லியிருப்பேன், பயாஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது மட்டும்தான் நீ ராஜா. பயாஸ் தடுமாச்சுன்னா நாக் அவுட் தான் டைரக்டா. So this was the trade breakdown. So I hope you guys learned something from this breakdown. So let's move on to the invalidation lines. Invalidation na enna bro? Aruna, invalidation is nothing but a stop run. Invalidation is nothing but a stop run, aka soup. So this is my invalidation. So invalidation lines வந்து எப்பவுமே ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இன்வாலிடேஷன் லைன் எதுக்கெல்லாம் டிஃபர் ஆகும்னா ஸ்கேல்பிங்க்கு டிஃபர், இன்ட்ராடேக்கு டிஃபர், ஸ்விங்ஸுக்கு டிஃபர், லோ ஆஃப் த வீக் அண்ட் ஹை ஆஃப் த வீக்குக்கு டிஃபர், லோ ஆஃப் த டே அண்ட் ஹை ஆஃப் த டேக்கு டிஃபர். அப்படின்னா என்ன ப்ரோனா, நீ ஸ்கேல்பிங்க்கு ஒரு இன்வாலிடேஷன் லைன் வச்சிருப்ப, அதை தூக்கிட்டு போயிட்டு இன்ட்ராடேக்கும் இன்வாலிடேஷன் லைன் ஆக்கக்கூடாது. See, higher the time frames, higher the probabilities and higher the variations. இதுதான் பேசிக் நாலேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது இன்வாலிடேஷன் லைன்னா இப்போ நான் லோ ஆஃப் த டே ஹை ஆஃப் த டேக்கு இந்த லைன் இன்வாலிடேஷன் லைனா வைக்கிறேன்ற பட்சத்தில்
இதை நான் தூக்கின்னு போயிட்டு என்னோட ஸ்விங் ட்ரேடுக்கும் இன்வெல்டேஷன் லைன் ஆகக்கூடாது. ஏன்னா ஸ்விங்குக்கு வேற இன்வெல்டேஷன் லைன்ஸ் இருக்கு, இது இன்வெல்டேஷன் லைன் கிடையாது. இந்த தமாத்தூண்டு ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் வந்து ஸ்விங்குக்கு இன்வெல்டேஷன் லைன் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டைம் ஃப்ரேம் இஸ் ஃப்ராக்டல், அதுதான் நான் சொல்ல வரேன். ஈச் டைம் ஃப்ரேம் ஹஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ். ஓகேவா? ஸோ ஒரு டைம் ஃப்ரேமுக்குமே தேர் இஸ் சர்டன் பர்பஸ் இன் திஸ் மார்க்கெட். முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்வெல்டேஷன் லைனா சிம்பிளா என்ன ப்ரோ அப்படின்னா, let's say for example நான் ஒரு total subக்கு வெயிட் பண்றேன். This is my liquidity pool. I'm bias bullish. So once price got ran over below this and gave me a 60, which technically indicates இங்க இருக்கக்கூடிய காசு லிக்விடிட்டினா என்ன? பேசிக்லி லிக்விடிட்டி இஸ் நத்திங் பட் a place where the money is left. இங்க இருக்கக்கூடிய காசு இங்க கலெக்ட் ஆயிடுச்சு. So there is no need for price to come all the way down here and sweep one more time this low and go higher. அப்படி ஒரு ப்ரைஸ் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுச்சுன்னா ஒன்றும் மார்க்கெட் எசன்ஸ் சீக்கிரம் டிஸ்ட்ராய் ஆகும், உங்களுக்கு அங்கேயே முதல் ஹிண்ட் கிடைச்சிடும். ஏன்னா ஒரு பேசிக் அப்ரோச்சோட ப்ரைஸை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ப்ரைஸ்க்கு ஒரு ரீசனவே கிடையாது. அகைன் இங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த இடத்துல வந்து இதை ஃபில் பண்ணிட்டு போறதுக்கு. நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வீடியோன்னு ஓகே, அது மெட்டாஷிப் சாரி மெட்டாஷிப் சொல்லி கொடுத்துருந்தேன், நான் லைவ்ல யூடியூப்ல போட்டான்னு வச்சுக்கேன். ஸோ தேர் இஸ் நோ ரீசன் ஃபார் ப்ரைஸ் டு கம் turtle soup this low one more time. அப்படி பண்ணுச்சுன்னா ஒரு ரெண்டே ரீசன் தான். ஒன்றும் பயாஸ் தப்பு, அப்படின்னா மார்க்கெட்டை சீக்கிரம் டிஸ்ட்ராக்ட் ப்ரொஃபைல் இருக்கான், சிம்பிள் அஸ் இட் அவ்வளோதான். ஏன்னா ஒரு பேசிக்கான நாலேஜ் படி ப்ரைஸுக்கு இங்கே ஆல்ரெடி லிக்விடிட்டி கிடைச்சிருச்சு, டோட்டல் சூப் அடிச்சுன்னா இது எல்லாமே வந்து பேசிக் சிம்பிளா இருக்கும் பார்க்க. இது எப்பவுமே எல்லாம் ஒர்க் ஆகாது. இது கூட நீ கம்பைன் பண்ணும்போது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து வரணும். ஹையர் டைம் ஃப்ரேமோட ஃப்ரேம் ஒர்க் என்ன, அவன் எந்த நாள்ல இருக்கும், வாரத்தோட எந்த நாள்ல இருக்கும், இந்த நாள் என்ன ப்ரொஃபைலு, ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இருக்கா, டோட்டல் சூப் இருக்கா, கீ டைம் இருக்கா, கீ எஸ்எம்டி ஸ்விங்ஸ் இருக்கா, இது எல்லாமே 10 பொருத்தமும் பக்காவா இருந்ததுனாதான் இந்த இன்வால்டேஷன் ஒர்க் ஆகும். சும்மா போயிட்டு எல்லா இடத்துலயும் நான் டோட்டல் சூப் படிச்சான் அப்ப இது இன்வால்டேஷன், டோட்டல் சூப் படிச்சா இது இன்வால்டேஷன், அப்படி வேலை செய்யாது. ஓகே, முதல்ல அது புரிஞ்சுக்கணும். கமிங் பேக் டு இந்த டாபிக், இப்ப இந்த இடம்ன்றது தான் என்னோட ஸ்டாப் லாஸ். என்னோட எல்லா வீடியோலுமே நான் சொல்லியிருப்பேன், என் ஸ்டாப் லாஸ் டோட்டல் சூப் படிச்ச லோல தான் இருக்கணும். ஏன் நான் தூக்கிட்டு போயிட்டு இந்த லோல வைக்கிறேன்? ஏன்னா அப்பதான் எனக்கு தெரியும், சி பிரைஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கூட வந்துட்டு மறுபடியும் மேலே போகலாம், ஆனா இந்த லோவை தொடக்கூடாது. நிறைய பேர் தூக்கிட்டு போயிட்டு ஸ்டாப் லாஸ் பிரைஸ் அவங்க இஷ்டத்துக்கு இங்க பிரைஸ் இவ்வளவு தூரம் வரக்கூடாது அவ்வளவு தூரம் வரக்கூடாதுன்ற கிரைடீரியால இங்க வச்சிருவாங்க. பட் தேர் ஆர் சர்டைன் டேஸ் வேர் எக்ஸ்பேன்ஷன் அப்போ மட்டும்தான் பிரைஸ் இவ்வளவு தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகக்கூடாது. அது பை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே தெரியும். எக்ஸ்பேன்ஷன் அப்போ பிரைஸ் நீங்க போடுற அந்த என்ட்ரி டேக் ஆகாது. சம்டைம்ஸ் பீப்புள்ஸ் இந்த இடத்துல என்ட்ரி போடுவாங்க, விச் மீன்ஸ் இந்த இடத்துல இந்த பிரேக்கரே இல்லை, ஆர்டர் பிளாக் வரைஞ்சு இந்த இடத்துல இந்த பிரேக்கரா வரைஞ்சு இந்த இடத்துல லிமிட் போட்டு வெயிட் பண்ணுவாங்க. பட் பிரைஸ் இங்க ரீடெஸ்ட்மெண்ட் வர மாட்டோம். இன்ஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இந்த 5 இந்த இடத்துல இப்படி ஒரு விக் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 மினிட் எடுக்கிறீங்க, இங்க ஒரு விக் இருக்கு, இந்த விக்க கீழே பிரேக்கர் இருக்கு. பிரைஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த விக்கை இமீடியட் ரீபேலன்ஸ் பண்ணிட்டு இப்படி போயிடும் எக்ஸ்பென்ஷன் பேசிஸ்ல. ஏன்னா எக்ஸ்பென்ஷன் ரொம்ப பிரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகக்கூடாது. ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுன்னா அங்கேயும் ஒன் ட்ரேட் ஃபெயில் ஆயிடும், லோ ப்ராபபிலிட்டியா மாறிடும். தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ பீப்புள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா எனக்கு எல்லா தடவையும் எக்ஸ்பென்ஷன் வேணும், எனக்கு எல்லா தடவையும் பிரைஸ் தூக்கி சொல்லணும் அப்படின்னா அப்படின்னு நினைக்காது. சி ஒன்று புரிஞ்சுக்கும், நான் உனக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்றேன். உனக்கு வந்தாதான் அங்க ஏஞ்சிக்கும், சும்மாலாம் ஏஞ்சி நிற்காது. அப்படி ஏஞ்சி நின்றா உனக்கு ஏதோ ஒரு நோய், ஏஞ்சி நிக்கலனாலும் உனக்கு ஏதோ ஒரு நோய். அதேதான் பிரைஸும். சும்மாலாம் தூக்கி சொருக மாட்டான். மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% பிரைஸ் ரேஞ்சில் தான் இருப்பான், சாப்பு தான் ஆகும். அந்த மார்க்கெட் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால இந்த இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ண முடியும். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கும், புல் மார்க்கெட்டை யார் வேணா சமாளிச்சிடலாம், பேர் மார்க்கெட்டை யார் வேணா சமாளிச்சிடலாம். ஏன்னா ஈஸி, ஒண்ணுமே கிடையாது. புல் மார்க்கெட் பேர் மார்க்கெட்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. காலைல ஏஞ்சி வரப்போற பை 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 ஒர்க் அவுட் ஆயிடும். காலைல ஏஞ்சி வரப்போற செல் பேர் மார்க்கெட், செல் 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 ஒர்க் அவுட் ஆயிடும். ஆனா எல்லா தடவையும் மார்க்கெட் அப்படி இருக்காது. அதெல்லாம் ஜாக்பாட் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோவோட லாஸ்ட் மந்தோட பிரைஸ் ஆக்ஷன் போய் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயரோட பிரைஸ் ஆக்ஷன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த வருஷம் ஜனவரி லாஸ்ட் 4 months ஃபுல்லா பேர் மார்க்கெட். நீ ஏஞ்சி காலைல ஏஞ்சி வந்து சும்மா செல் ஓப்பன் பண்ணி விட்டா கூட நீ பணம் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் அது. அப்படியே கண்டினியூஸா ஒரு நாளோட ஹை கூட ஸ்வீப் ஆகாம கண்டினியூஸா கீழே வந்துட்டேன் நான் சரிச்சு பிரைஸ். காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகும், ஃபால், ஓப்பன் ஃபால், ஓப்பன் ஃபால், ஓப்பன் ஃபால், ஓப்பன் ஃபால். அந்த மாதிரி டைம்ல யார் வேணா ட்ரேட் பண்ணலாம். இட்ஸ் சோ ஈஸி டு ட்ரேட்.
ஓகேவா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒரே விஷயம். அது முதல்ல புரிஞ்சுக்கோ. ஸோ நான் ஏதோ சொல்ல வந்துட்டு ஏதோ வளரிட்டு இருக்கேன். ஓகே, கமிங் பேக் டு த டாபிக். இதுதான் என்னோட இன்வால்வேஷன். ஒன்ஸ் பிரைஸ் அந்த லோஸ் டர்ட்டில் சூப் படிச்சு இன்டு கீ டைம், இன்டு கீ லெவல், அட் த கீ டே, அட் த கீ செஷன், இது எல்லாமே கீ. அதான் இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே நடந்துச்சுன்னா there is no fucking reason for price to trade lower. இந்த லோஸ் ஹண்ட் ஆகக்கூடாது. அப்படி ஹண்ட் ஆகிற பட்சத்தில் ரெண்டு மிஸ்டேக் நான் பண்ணியிருப்பேன். ஒன்று என் பயாஸ் தப்பா இருக்கும், இன்னொன்று மார்க்கெட்டு சீக்கிரம் டிஸ்ட்ராய்ல வந்திருக்கும். இப்படிதான் என்னோட இன்வால்வேஷன் சூஸ் பண்ணுவேன். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்ப இது டிஃபர் ஆகும். அதே மாதிரி இப்ப இந்த இன்வால்வேஷன் லைன் நான் டேட் எடுக்க வச்சேன்னா அது அந்த நாளைக்கே முடிஞ்சு போயிடும். அடுத்த நாள் வந்து நான் இதே இன்வால்வேஷன் லைனை யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப இது வந்து 15 மினிட்ஸ் நடந்ததுன்னா இது டே ட்ரேடுக்கான இன்வால்வேஷன் லைன். இதே இது 1 hour 4 hourல நடந்தா அது டெய்லியோட ரொட்டேஷன், விச் மீன்ஸ் லோ ஆஃப் த வீக், ஹை ஆஃப் த வீக்கோட செட்டப்ஸ். 1 hourல ஸ்டாப் 1 hourல டர்ன்ஸ் நடக்குது, 4 hourல டர்ன்ஸ் நடக்குதுன்னா அது டெய்லி வீக்லி அந்த ரேஞ்ச், அந்த லோ ஆஃப் த வீக், ஹை ஆஃப் த வீக், லோ ஆஃப் த மந்த், ஹை ஆஃப் த மந்த், அந்த மாதிரி ஸ்விங் ட்ரேட்ஸோட இன்வால்வேஷன் லைன்ஸ். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக் டு யூரோ யூஎஸ்டி டெய்லி டைம் ஃப்ரேம். சி டெய்லியில நடந்தா லோ ஆஃப் த வீக், ஹை ஆஃப் த வீக், லோ ஆஃப் த மந்த், ஹை ஆஃப் த மந்த், யூ கேன் கால் இட் வாட் எவர் யூ வாண்ட். அப்ப இதுதான் என்னோட இன்வால்வேஷன் லைன். அப்ப நான் இங்க எங்க வேணா போய் என்ட்ரி எடுத்துட்டு என் ஸ்டாப் லாஸ் இந்த லோன்ல தான் இருக்கணும், என் டார்கெட் எக்ஸ்ட்ரா. இதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்வால்வேஷன் லைன்னா பெர்ஃபெக்டா அந்த இடத்துல இருக்கும். இது டெய்லிக்கான ஃப்ரேம் ஒர்க். டர்ட்டில் சூப் இன்டு a key level at a key day. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மிட் வீக் ரிவர்சல் ஆஸ் லோ ஆஃப் த வீக். வீக்லி ப்ரொஃபைல்ஸ் தெரியும்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நான் எங்க வேணா காலங்காத்தால எழுந்து நான் இங்க கூட போய் என்ட்ரி போடுவேன். ஸ்டாப் லாஸ் இந்த லோல வச்சிடும், டார்கெட் இந்த. இதுதான் புஷ் அண்ட் ஆவரேஜ். அப்படியே ஆவரேஜ் பண்ணிட்டே போறோம் அந்த மூவ். ஏன்னா எனக்கு கிளீனான இன்வால்வேஷன் லைன் இருக்கானே. அன்லஸ் அன்டில் மார்க்கெட் இந்த ஹை அடிக்காத இருக்கு, எனக்கு மார்க்கெட் மறுபடியும் இந்த லோ வந்து தொடரும். தொட்டானா ஃபால், அவ்வளவுதான். சி அதே டெய்லியோட ரொட்டேஷன், டெய்லியோட டோட்டல். ஸோ FVG got turned IFVG, entry, stop loss below this low, target defense. அவ்வளவுதான். நான் இங்க எங்க வேணா போய் என்ட்ரி போடுவேன். இங்க கூட என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இந்த ரோல வச்சுட்டு டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி பண்ணாங்க. சரி, இது ஒரு 1 hour, இது ஒரு 3.5 hour. இங்க கூட நான் போயிட்டு என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் எங்க வச்சு நான் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணேன். என்ன யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன் ப்ரோ நெகட்டிவ் வராது? ஏன் இஷ்டம் நான் பண்றேன். சிம்பிள். இப்போ M15க்கான இன்வால்வேஷன் லைன்ஸ் காட்டுறேன், இன்ட்ராடேக்கான இன்வால்வேஷன் லைன்ஸ். This is the invalidation line. அப்ப நான் எங்க வேணா போயிட்டு இருப்பேன். எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இங்க, டார்கெட் these lows or these lows. You can target anything. Actually, invalidation line not turtle soup at a key time, and the turtle soups down on invalidation lines. Without turtle soup, there is no invalidation line. அதெல்லாம் புரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான். இது M15. இப்போ நான் ஸ்கேல்பிங்க்கு காட்டணும்னா M5 இல்ல M1ல கூட இருக்கும். லாஸ்டா நேற்று யூரோ யூஎஸ்டில நைட் ஒரு லாங் செட்டப் வந்தது, நான் டேப்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது. சரி, இதுல இம்பார்ட்டன்டான திங், அந்த டார்கெட் அடிச்சு முடிக்கிற வரைக்கும் தான் இந்த இன்வால்வேஷன் லைன் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் டார்கெட் காட் ஹிட், இன்வால்வேஷன் லைன் ஒர்க் ஆகாது. இந்த இதுக்கான இந்த ஃப்ரேம் ஒர்க்கான டார்கெட் இவ்வளவுதான். டார்கெட் அடிச்சு முடிச்சோன்னா அகைன் பிரைஸ் கேன் கம் பேக் அண்ட் ரீவிசிட் தி அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான கீ டைம்ஸ்ல நடக்கிற டார்கெட்ஸ் கீ டைம்ஸ்ல எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அதோட அந்த இன்வால்வேஷன் லைன் ஒர்க் ஆகும். பிகாஸ் அதுதான் நான் சொல்றேன், டைம் ஃப்ரேம் இஸ் ஃப்ராக்டல். டைம் ஃப்ரேம் இஸ் ஃப்ராக்டல். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் நிறைய பேர் அந்த தப்பு, அதுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வரமாட்டேங்குது உங்களுக்கு. எல்லா டைம் ஃப்ரேம்ஸும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஏன் இது நடக்குது, இங்க வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது, அந்த ஏன் வரக்கூடாது, அந்த அது உனக்கான இன்வால்வேஷன் லைன் என்ன, அந்த லைன் முடிஞ்சிருச்சா, அந்த டார்கெட் அடிச்சிருச்சு, அப்ப பிரைஸ் வரலாமே. வரக்கூடாது நீ எப்படி சொல்லுவ? பிரைஸ் வரலாமே. நீ சொல்றதுனால பிரைஸ் வராம இருக்குமா? கிடையாது. அகைன் திஸ் இஸ் த 1 hour இன்வால்வேஷன் லைன்.
which indicates what? High of the week. உடனே தூக்கிட்டு வராதீங்க, மேலே there was an SMT. அப்புறம் எப்படி ப்ரோ ஹை ஆஃப் த வீக்னு சொல்றீங்க, நான் இப்போ கேட்பீங்க. ஸோ there was an SMT with GBP USD. If you are not sure, check Monday highs, Tuesday highs, Monday highs, Tuesday highs. There was an SMT. Blah 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 blah. You can target these lows. Oh yeah. This is how I use my inverted index. So simpler turn soup is the inversion. Chef is moral of the story. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். நான் இன்னொரு வீடியோ என்ன ரெக்கார்ட் பண்ணி போட ட்ரை பண்றேன். That's it for today video boys. ஸோ மீண்டும் உங்களை நாளைக்கு சண்டே அவுட்லுக்கில் சந்திக்கிறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம் சாட்டர்டே. அப்கோர்ஸ் அதான் உட்காந்து பேக் டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தேன். சரி பேக் டெஸ்டிங் பண்ணுறாங்க, வீட்டில் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே கையோட கையாக இதையும் முடிச்சு இன்னைக்கு அப்லோட் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஸோ தேவையோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. நீங்கள் கமெண்ட்டை தெரிவிக்க தான் எனக்கு புரியும். மேலும் நெக்ஸ்ட் என்ன டாபிக் பேசுறதுன்றதும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நாளைக்கு வீக்லி அவுட்லுக்கில் சந்திக்கிறேன். Until then, I'm going to be very, 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 very,